அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு விசாரணை ஆணையத்துக்கு முன்பு வைக்கப்பட்ட கேள்வி பதில்கள். ஆகையால் கேள்விகள் எண்ணிக்கை என்னங்கிறது பார்க்கலாம். விசாரணைக்கு முன்பு சொல்லப்பட்ட கேள்விகளும் அதுக்கான பதில் சொன்னால் சரியா இருக்காது. மற்றவங்களை பற்றி மற்றவங்களுடைய கருத்துக்களை பற்றி நாங்கள் ஆலோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. செப்டம்பர் 27 கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவங்கள் குறித்து சில கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கி இருக்கின்றேன். குறிப்பாக ஒரு சாட்சிகள் என்ற அடிப்படையில் அன்று நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்து என்னிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு விசாரணை ஆணையத்துக்கு முன்பு வைக்கப்பட்ட கேள்வி பதில்கள். ஆகையால் முறையான கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கி இருக்கின்றேன். 10:30 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் 10:15 போயிருந்தேன். திரும்ப ஒரு 5 மணிக்கு நிறைவு பெற்றோம். கேள்விகள் எண்ணிக்கை என்னங்கிறது பார்க்கல. அதான் சொல்ல நான் விசாரணை முன்பு சொல்லப்பட்ட கேள்விகளும் அதுக்கான பதில் சொன்னா சரியா இருக்காது. முக்கியமான நபர்கள் விசாரணைக்கு வர வைக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சென்னையிலே விசாரணை நடைபெறனா அப்படி நான் பார்க்கல. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், அந்த அடிப்படையில அழைச்சிருக்கலாம். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியது அங்க இருந்து களத்தில் நின்று பணியாற்றியதால் அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கேன். இன்னைக்கு அது சம்பந்தமா எதுவும் சொல்லல. ஃபர்தரா பார்ப்பேன்.